கருத்து கணிப்பு என்று கருத்து திணிப்பை உருவாக்கி இத்தனை கட்சி கூட்டணி வச்சிருக்கீங்க. இந்த கூட்டணி முன்பாக வருகிற தேர்தல் நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் என்று இப்போதே 1,00,000 போராட்டம் நடத்தியதால் இந்த நிலம் பாதுகாப்பு இல்லை என்று சொல்ல வருகிறதா, இல்லை 1,00,000 போராட்டம் நடத்தியதால் இந்த நிலம் பாதுகாப்பு இருக்கு என்று சொல்ல வருகிறதா? இந்த ஊடகம் தான் பதில் சொல்லணும். ஈழப்படுகொலை நடைபெறாமல் இருந்திருந்தால் எங்கள் அண்ணன் செந்தமிழ் சீமான் இது போன்ற ஜெயலலிதா போன்று, கருணாநிதி போன்றோ, எம்ஜிஆர் போன்ற மிகப்பெரிய நடிகராக இருந்து பணங்களை வைத்துக்கொண்டு, ஜெயலலிதா எந்த சாதியில் இந்த பிறந்த நாள் வன்னியரில் பிறந்தாங்களா, தேவரில் பிறந்தாங்களா, பல்லரில் பிறந்தாங்களா, எந்த சாதியில் இருந்தாங்க? கலைஞர் என்ன சாதியில் இருந்தார்? அப்போ சாதிக்காகத்தான் வாக்கு போட்டிருந்தா இவங்க முதலமைச்சராக இருக்க முடியாது. அதுதான் நாங்கள் ஒரு அதிகாரம். அவங்களுக்கு நோக்கம் இருக்கு, ஆனால் பேச முடியாது. அவங்களுக்கும் இப்போ அண்ணா வேல்முருகனுக்கோ காங்கிரஸுக்கோ விடுதலை சிறுத்தைக்கோ பேசணும் நோக்கம் இருக்கு, ஆனால் பேசுது சபை யாராவது பேச விட மாட்டான். ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதியில் நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் தங்கவேல் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் இன்றைய அரசியல் நிலவரம் குறித்தும் குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தல் குறித்தும் விரிவாக விவாதிக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் இப்போ 2010 ஆரம்பிக்கப்பட்ட நாம் தமிழர் கட்சி ஏறக்குறைய 15 ஆண்டுகளாக அரசியல் களத்தில் பயணம் செய்து வருகிறது. இதற்கு முன்பாக 4 முறை தேர்தல் சந்திச்சிருக்கீங்க. இப்போ 5வது முறையா 2026 சட்டமன்ற தேர்தல் சந்திக்கிறீங்க. ஏன் உங்களால் வெற்றி பெற முடியல சார்? ஜெம் டிவி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இந்த வலையொலி மூலமாக, தொலைக்காட்சி மூலமாக உலகெங்கும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டது தேர்தல் வெற்றி தோல்வியை கணக்கு. ஒரு தேர்தல் வெற்றி தோல்வியை கடந்து இந்த நிலத்திற்கும் வளத்திற்கும் இனத்திற்குமான ஒரு ஆகச்சிறந்த வேலை இருக்குது. தேர்தல் மட்டுமே இது வெற்றியாக நீங்கள் பார்க்கக்கூடாது. இந்த இனத்திற்காக, மொழிக்காக களமாட வந்த இந்த தேர்தல் நாம் தமிழர் கட்சி என்பது நாங்கள் நினைத்ததை விட இது வெற்றி அடைந்திருக்கிறோம். காரணம், இப்போ நான் தங்கவேல் இருக்கிற மாநில கொள்கை பரப்பு செயலாளர். கட்சி தொடங்கப்பட்ட பொழுது இந்த கட்சிக்குள் உள்ளாக ஈழப்படுகொலைகளையும் இங்கே சமூக அவலங்களையும் தட்டி கேட்டு போராடுகிற பொழுது இந்த இனத்தில் ஏதோ ஒரு மாற்றம், இன விடுதலை அடிமைப்பட்டு கிடக்கிறது, விடுதலை அடைய வேண்டும் என்று வருகிற பொழுது இது ஒரு அரசியல் கட்சி ஆயிரும், இது தேர்தலில் நிற்கும், இந்த கட்சியில் நமக்கு ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க, இது அரசியல் கட்சியாக இயங்கி வாக்கு வாங்கி ஆட்சியை பிடிக்கும் என்கிற கருத்தோடு யாரும் முதல்ல வரலை. நீங்கள் பொதுவாக அதை விளங்கிக்கிடணும். எல்லா கட்சிகளைப் போல தொடங்கப்பட்ட கட்சியும் அல்ல. இது ஒரு காலத்தின் தேவை, காலத்தின் கட்டாயம். எல்லோரும் பணத்தை வைத்துக்கொண்டு ஏதோ ஒரு கட்சியை தொடங்க வேண்டும் அப்படின்ட்டு தனக்கான விளம்பரத்தை வைத்து கட்சி தொடங்குவார்கள். அது அப்படி இல்லை. 2008, 2009 இனப்படுகொலையில் கொத்து கொத்து கொண்டுகளுக்கு நமது மக்கள் அழிவுபடுகிற பொழுது ஏதோ செய்து தடுக்க வேண்டும் என்று துடித்த பிள்ளைகள் நாங்கள். அப்போது ஒரு வழி இல்லாமல் அங்கொன்றும் இங்கொன்றும் கத்தி கதறி போராடி போராட்ட களத்தில் இருந்தவர்களை ஒரு கூட்டமாக திரட்டி, அந்த ஒரு கூட்டம் அமைப்பாக திரண்டு, அந்த அமைப்பு இந்த கூட்டத்தோடு கலைந்து விடக்கூடாது, இந்த அமைப்பு இப்படி சிதறிவிடக்கூடாது. ஏனென்றால் இங்கு நடந்த அவலம், இந்த கொலை, இந்த படுகொலை, இந்த பாதக நிகழ்ச்சி இனி தொடர்ச்சியாக நடந்துவிடக்கூடாது. நடந்த பேரவலத்துக்கு நீதி கேட்கப்பட வேண்டும். இனிமேல் நடக்கக்கூடியதை தட்டி தடுக்கப்பட வேண்டும் என்றால் ஒரு அமைப்பு வேண்டும் என்ற ஒரு பெரும் தவிப்போடு தான் தொடங்கப்பட்ட அமைப்பை தற்காத்து கொள்ள, பேணிக்கொள்ள, பாதுகாத்து கொள்ள ஒரு அரண் தேவைப்படுகிறது. நீங்கள் ஒரு போராட்டக்காரன் போராடி ஒன்று திரண்டான், அவன் ஒரு அமைப்பாக வந்துட்டான். இப்போ அமைப்பாக இருக்கிற பொழுது இங்கே இருக்கிற அரசு, இங்கே இருக்கிற சட்டம், இங்கே இருக்கிற அரசியல் ஒரு இங்கே இந்த சமூக கட்டமைப்பு, இந்திய கட்டமைப்புக்குள் இந்த அமைப்புகளுக்கு எந்த விதமான பாதுகாப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்ன பாதுகாப்பு இருக்குது? என்ன பாதுகாப்பு இல்லை. அப்போ ஒரே ஒரு பாதுகாப்பு, சமூக நீதியை பாதுகாப்பதற்காக போராடுகிற துடிக்கிற ஒவ்வொரு புரட்சியாளனுக்கும் இங்கே இருக்கிற ஒரே ஒரு பாதுகாப்பு அமைப்பின் மூலமாக வலிமை. அந்த வலிமையும் அமைப்பையும் பாதுகாப்பதற்கு ஒரே ஒரு வழி அரசியல் தீர்வு மட்டும்தான். இந்த அரசியல் தீர்வை உள்ளார்ந்து புரந்து கொண்ட இந்த பிள்ளைகள் அரசியலுடைய வெற்றி தோல்வியிலே நாங்கள் கணிப்பதே இல்லை. ஆனால் அரசியல் என்பது இந்த சமூகத்துக்கான ஒரு பாதுகாப்பு, இந்த இனத்திற்கு, இந்த மொழிக்கு, இந்த நிலத்திற்கான ஒரு பாதுகாப்பாக இருக்கும். அந்த பாதுகாப்பு அரணை வலிமைப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேலையை தவிர நாங்கள் தொடங்கப்பட்ட இந்த அமைப்பை வலிமைப்படுத்துகிறோம்.
இந்த அமைப்பு வலிமையாக அரசியல் களத்தில் நிற்கிறது. அரசியலை இன்னும் கூர்மையாக வலிமைப்படுத்தி வெற்றி தோல்வி என்பது என் மக்களிடத்தில் இருக்கிற என்னுடைய எதிர்பார்ப்பு, எமக்கான ஒத்துழைப்பு, மக்கள் எங்களோட அணி திரண்டதை பொறுத்து தானே தவிர வெற்றி தோல்வியை தவிர இப்போது அது இல்லை. இது எமக்கான கடமை. நாங்கள் கடமையை உணர்ந்து பணியாற்றுகிறோம், செயலாற்றுகிறோம். வெற்றி என்பதை எப்போதும் எந்த வீரனும் வெற்றி தோல்வி நீர் நிற்பதில்லை. தான் செய்கிற பணி சரியா என்று மட்டும்தான் சிந்திப்பான். நாங்கள் சரியாக இருக்கிறோம். வெற்றி என்பது இலகுவாக என் மக்கள் கொடுப்பாங்க. 2026 வந்து நாம் தமிழர் கட்சி வெற்றிக்கான வாய்ப்பு எப்படி இருக்கின்றது? நிச்சயமா. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுவரைக்கும் என் மக்கள் பார்த்த அரசியல் என்பது கூட்டணி, பேரம், இங்க இருக்கிற வியாபாரம், திருவிழா. தேர்தல் என்றாலும் ஒரு திருவிழா கோலம். நம்ம பாருங்க, ஆண்டு கொண்டிருக்கிற திராவிட மாடல் அரசு இப்போதே பத்திரிகைகளிலிருந்து கருத்து கணிப்பு என்று கருத்து திணிப்பை உருவாக்கி இத்தனை கட்சி கூட்டணி வச்சிருக்கீங்க, இந்த கூட்டணி முன்பாக வருகிற தேர்தல் நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் என்று இப்போதே சில உங்களை போன்ற தனியார் ஊடகங்கள், பத்திரிகைகள் வந்து கருத்து கணிப்பு நடத்துது. நம்ம என்ன கேட்குறோம், ஒரு தேர்தலை வெற்றி தோல்விகளை அறிவிப்பதற்கு மட்டும்தான் இந்த கருத்து கணிப்பு செய்கிற இந்த ஊடகங்களா? இதற்கு பின்பாக இந்த திராவிட கட்சிகள் செய்த ஊழல், அந்த ஆட்சி மூலமாக நடந்த அவலம், போராட்டம், கிட்டத்தட்ட முதலமைச்சர் சொல்லியிருந்த 1 லட்சத்திற்குமான மக்கள் போராட்டத்துக்கு நாங்கள் அனுமதி கொடுக்கணும் என்கிறாரு. 1 லட்சம் போராட்டம் கொடுத்தால் அந்த ஆட்சி அவமானகரமானதா இல்லையா? ஒரு முதல்வர் என் நாட்டில் எந்த பிரச்சனையும் மக்கள் போராடவில்லை என்று சொல்வது மானமிக்கதா? 1 லட்சம் மக்கள் 1 லட்சம் போராட்டங்கள் நடத்தப்பட்டது என்று சொல்வது மானமிக்கதா? கடந்த முறை எடப்பாடி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற பொழுது 10,000 போராட்டங்களுக்கு நாங்கள் அனுமதி கொடுத்தோம். அதில் ஒரு போராட்டம் தூத்துக்குடி செலைட்டு போராட்டம் என்று பதிவு செய்தார். ஆனால் இந்த திராவிட மாடல் அரசு எடப்பாடி அரசை விட தாண்டி கிட்டத்தட்ட 1 லட்சம் போராட்டங்களுக்கு நாங்கள் முகம் கொடுத்திருக்கிறோம், அனுமதி கொடுத்திருக்கிறோம் என்று அனுமதி கொடுத்ததே பெருமையாக கருதுகிற இந்த அரசை பற்றி இந்த தேர்தல் கருத்து கணிப்பு நடத்திய ஊடகங்கள் என்ன நினைக்கிறது? 1 லட்சம் போராட்டம் நடத்தியதால் இந்த நிலம் பாதுகாப்பு இல்லை என்று சொல்ல வருகிறதா? இல்லை 1 லட்சம் போராட்டம் நடத்தியதால் இந்த நிலம் பாதுகாப்பாக இருக்கு என்று சொல்ல வருகிறதா? இந்த ஊடகம் தான் பதில் சொல்லணும். நீ கருத்து கணிப்பு நடத்துறது மட்டும் வேலை இல்லை. இந்த ஆட்சி அவலங்களை சுட்டிக்காட்ட இங்கே இருக்கிற பத்திரிகை ஊடகங்களாக தயாராக இருக்கா? அப்போ திட்டமிட்டிய மக்களை திணிக்கிறாங்க. அதனால் இந்த இதை என் மக்கள் நாங்கள் மக்களோடு நிற்கிறோம் தெரியுது. நாங்கள் 2026 தனித்த பெரும்பான்மையோடு என் மக்கள் இந்த அரசியல் அவலங்களை, அசிங்கங்களை துடைத்தெறிந்து ஒரு தூய அரசியலுக்கு எமக்கு வாக்கு செலுத்துவார் என்ற பெரும் நம்பிக்கை இருக்கிறது. அதாவது தமிழ்நாட்டு அரசியலில் வந்து அதிமுக மட்டும்தான் சந்தித்த முதல் தேர்தலில் அமோகமாக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது அது எம்ஜிஆர் காலத்தில். மற்ற திமுக மற்ற கட்சிகள்லாம் வந்து படிப்படியாக தான் வந்து தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சாங்க. எம்ஜிஆரை போல, ஜெயலலிதாவை போல, கருணாநிதியை போல, விஜயகாந்தை போல கட்சி நாங்கள் செந்தமிழன், எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் நாங்களும் தொடங்கப்பட்டிருந்தால் 3 ஆண்டுகளில் ஆட்சியை பிடிச்சிருக்க முடியும். ஆனால் அப்படி ஒரு சூழல் நமக்கு தேவையில்லை. இனம் கொண்டொழிக்கப்படாமல் இருந்திருந்தால், ஈழப்படுகொலை நடைபெறாமல் இருந்திருந்தால், எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் இது போன்ற ஜெயலலிதா போன்று, கருணாநிதி போன்றோ, எம்ஜிஆர் போன்ற மிகப்பெரிய நடிகராக இருந்து பணங்களை வைத்துக்கொண்டு அதை வைத்து அரசியல் செய்ய வேண்டும் என்று நினைச்சிருந்தா இது நீங்கள் பார்ப்பது தோல்வியாக தெரியும். ஏன்னா இவ்வளோ காலம் பிடிச்சிருக்கு அப்படின்னு. அவங்க ஏற்கனவே ஒரு தொடங்கப்பட்ட கட்சியில் ஏற்கனவே இருந்த அந்த முக வெளிச்சத்தில், பத்திரிகை வெளிச்சத்தில், நாடக வெளிச்சத்தில், சினிமா வெளிச்சத்தில் ரசிகர்களுக்கு வைத்துக்கொண்டு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தவங்க. அவங்களுடைய பயணமும் நாம் தமிழர் பயணமும் ஒருபோதும் ஒப்பிட முடியாது. அது தூரம். அது காரணம், வான் வழியோடு வந்தவர்கள், அவர்கள் வழியே இல்லாமல் வந்தவர்கள். அந்த பணத்தை வைத்துக்கொண்டு என்ன செய்யணும் அதுக்காக வந்தவங்க. அப்போ அந்த திராவிட அரசியலோடு ஒட்டி இதை பார்ப்பது, அப்படி பார்த்தால் ஒன்று நாம் வளர்ந்திருக்கிறோம், வளர்ச்சி அடைந்திருக்கிறது, என் மக்கள் எங்களை அங்கீகரித்திருக்கிறார் என்று தான் பார்க்கணும். நீங்கள் பாருங்கள், கட்சி தொடங்கும் போது ஊருக்கு ஒருத்தர் இருப்போம். ஒன்று தெரியுமா, எங்களுக்கெல்லாம் எல்லாருக்குமே நாம் கட்சியில் பேர் அடமொழி பேர் வந்து சீமான் தான். ஊருக்கு ஒருத்தர் வந்தால் சீமா வராருமா. யாரும் எம்ஜிஆர் வராருன்னு சொல்கிறது இல்லை, ஜெயலலிதா வரான்னு சொல்கிறது இல்லை, கலைஞர் வரான்னு சொல்கிறது இல்லை. ஆனால் ஊருக்கு ஊர் இருக்கணும் ஃபுல்லாக சீமான் பேர் சொல்லுவான். ஏன்னா அந்த தவிப்போடே இருந்தோம். ஆனால் ஜெயலலிதா, கருணாநிதி ஏற்கனவே பெரும் கூட்டத்தை வச்சு அவங்க அந்த பணத்தை வச்சு வந்துடுறாங்க. இது அப்படி போன்ற பயனில்லை. இது வந்து உண்மைக்கும் நேர்மைக்கும் என் இனத்திற்கும், ஊரில் ஒருத்தர் இருப்பார், உங்களுக்கு வேட்பாளர் போட ஆள் இருக்கா, உங்களுக்கு ஊருக்கு 10 பேர் இருக்கியா, நீங்கள் வேட்பாளர் அடுத்த வருஷம் இந்த கட்சி இருக்குமா, எத்தனை பேர் கேட்டான் தெரியுமா? அடுத்த தடவை இந்த கட்சி இருக்காதியா, அடுத்த தடவை உங்கள் சீமான் இப்படி பேசுறாருன்னு பார்ப்போம் கேட்டோம்னாலாம் உண்டு. ஆனால் ஜெயலலிதா, கருணாநிதிக்கு அப்படி ஒரு கேள்வி இருந்ததா? அவர்கள் இப்போ இல்லாட்டில் அடுத்த இங்கே இருந்தவர்கள் அங்கே போனது தான் உண்டு. ஏன் அவங்க ஆட்சி நமக்கு வந்துடுவாங்க, ஏன்னா அவங்ககிட்ட பணம் இருந்தது, பொலிவு இருந்தது, எல்லா விதமான நாடக சினிமா வெளிச்சம் இருந்தது. நமக்கு அப்படி இல்லை. நாம் வந்து ஒன்றே ஒன்று ஒரு தத்துவத்தில் தான், நாங்கள் சீமை கருவலை மலம் போல இருக்க விரும்பலை,
பனைமரம் போல் வளர துடிக்கிறோம். சீமைக்கருவேல மேலே பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே மலைக்குள்ளே எங்கேனாலும் சரி 3 மாதத்தில் சடசடன்னு படர்ந்து காடாயிரும், முள்ளாயிரும். ஆனால் ஒன்றுக்குமே உதவாது, விறகுக்கு தான் உதவும். ஆனால் பனைமரம் அப்படி இல்லை, நீண்ட நாளாக வளரும், தாக்கு பிடிக்கி நிலைச்சி நிற்கும், அதால் மக்களுக்கு பயன்தான் பெறும். அதனால் எங்களுடைய வெற்றியும் இலக்கும் உறுதியாக இருக்குது, நிதானமாக வெல்லும். அதனால தான் சீமானவர்கள் பனைமரத்தில் ஏறி கல் இறக்கி. நீங்கள் உறுதியாக நாங்கள் அவர் பனைமரத்துக்கு எங்களுக்கான வாழ்க்கை முறை வந்து வேறு. பனைமரத்தில் அந்த நொங்கு சாப்பிட்றதுக்காக பதினி குடிக்கிறதுக்காக மாடு மேய்ச்சிருக்கேன். நம்ம விவசாய வீட்டு குடும்பத்தில் இல்லை, ஆனால் விவசாயம் சார்ந்த மக்களோட பிறந்திருந்தா கூட நமக்கு நொங்கு கிடைச்சிடாதா? நம்ம பனைமரம் அப்போ சின்ன குழந்தையில ஏற முடியாது, பதில் கிடைக்காது. அப்போ ஆடு மாடு மேய்க்கிற என் உடம்பிறந்த மாமன் வச்சான் சித்தப்பா பெரிய மக்கள்லாம் இருக்காங்க. அவங்க ஏறும்போது அவங்க மேலே ஏறி நொங்கு போடுறதுக்குள்ளே நாங்கள் போய் மாடை பற்றிட்டு வரணும், ஆடை கொஞ்ச நேரம் பார்த்துருக்கணும். இறக்கி வந்தோடனே நானும் நொங்கு சாப்பிட்டு பனி சாப்பிட்ருக்கோம். அது அந்த வாழ்வியல் முறையே என்பது வேறு. ஆனால் அதிலிருந்து துப்புரவாக என்னை அப்புறப்படுத்த நினைப்பது விருதா மடத்து. அது இதில் அரசு மிகப்பெரிய புரட்சியை சந்திக்க போகுது. இது தொடக்கம்தான். நீங்கள் பனைமரத்தை பனைமரையிலிருந்து வெளியேற்ற துடிக்கிறது என்பது மிகப்பெரிய பேரழிவு இந்த அரசுக்கு நெருக்கடி உண்டு பண்ணும். இல்லை அப்படி உண்டு பண்ணுற மாதிரி இல்லை. இப்போ முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எடுத்துக்கொண்டால 2019ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து அவர் ஜெயிச்சுட்டு வராருல்ல. ஒரு நாம் தமிழர் வந்து ஒரு தமிழர், தமிழ் மண்ணில் பிறந்தவர். ஆனால் அவர் கட்சியை அங்கீகரித்து நீங்கள் ஃபஸ்ட்டு தேர்தலில் ஒரு 10 இடம் 20 இடம் அந்த மாதிரி ஜெயிச்சு வந்தா ஓகே, தமிழர்களாக விழிப்பு அடைஞ்சிட்டாங்க, நாம் தமிழ் கட்சி ஆட்சி அமைக்க போது நம்பிக்கை மக்கள் மேலே வந்திருக்கும். ஆனால் நீங்கள் வெற்றி அன்னைக்கு இன்னும் தொடங்கலை. ஆனால் அது ஒரு கேள்விக்குறியா இருக்குல்ல. நீங்க மீண்டும் மீண்டும் இந்த வெற்றி தோல்வியில தேர்தலுக்குள்ளே, அதாவது இப்ப திமுக ஃபர்ஸ்ட் வந்து திராவிட கழகம் இருந்தது, அவங்க வந்து தேர்தல் சந்திக்காம மக்களுக்காக போராடினாங்க, ஓகேவா? அதன் பிறகு திராவிட கழகம் வந்து திராவிட முன்னேற்ற கழகமா மாறிடுச்சு. அதுதான் ஒரு சின்ன திருத்தம். திமுகவோ திராவிட கட்சிகள் அதிமுகவோ அது தொடங்கப்பட்ட காலம், அது தொடங்கப்பட்ட சூழல், அது வந்த வேகம், வந்த சூழல்லாம் பொருத்தி பார்க்கணும். அது ஆட்சி அதிகாரத்துக்கு எப்படி வந்தது. இப்போ நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்ட போது அதோட சூழல் அது எப்படி வந்தது, என்னவாக சூழல் அமைஞ்சுது அப்படின்னு பொருத்தி பார்க்கணும். எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன், நீங்கள் தேர்தலில் என் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட கூடுமான சுதந்திரம் இது. என் மக்களுக்கு கூடுமான சுதந்திரம் அவர்களுக்கு நீங்கள் எப்போது காலையிலேருந்து மாலை வரை எப்போனாலும் நீங்கள் ஓட்டு போட்டுக்கலாம். உங்களுக்கு ஒரு உரிமை இல்லாமல் குறைஞ்சபட்சம் துட்டு வாங்கிடக்கூடாது, துட்டு வாங்காமல் ஓட்டு போடணும், ஆனால் வாக்கு போடணும். இது நீங்கள் கொடுக்கப்பட்ட உரிமை. இந்த தேர்தல் நடைமுறைக்குள்ளே, இந்த தேர்தல் வரமுறைக்குள்ளே அவங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு பணி இருக்கா? எந்த பணியும் இல்லை, இல்லை. சரி, இப்போ ஒரு தேர்தலை நடத்துறது இந்த ஆளுங்கட்சி அரசு. இந்த அரசு நிர்வாகிகள் யார்? ஏற்கனவே ஏதோ ஒரு அரசியல் கட்சியில் இருந்தவங்களாக இருக்காங்க. இதை தாண்டி பிறமொழியாளர்கள் அலுவலர்களாக இருக்காங்களா இல்லையா? என் இடத்துல தேர்தலில் வட இந்தியாவை சேர்ந்த தேர்தல் அதிகாரி தான் இங்கே வேலை பார்க்குறான். இஎஸ்ஓ ஆர்எஸ் இவங்கெல்லாம் யாராக இருப்பாங்கன்னா வட இந்தியாவில் தேர்தலில் இங்கே மாநில தேர்தல் ஆணையமாக இருப்பாங்க. இந்த வட மாநிலத்திலிருந்து வந்த தேர்தல் அதிகாரி என்னுடைய வழி, என்னுடைய தேர்தல் கொள்கை, என்னுடைய தேர்தல் நடைமுறை அவனுக்கு எப்படின்னவாக புரியும்? அதாவது பிறமொழியாளர்கள் தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் வராங்க. தமிழ்நாட்டை ஆள்வதே தொடர்ந்து பிறமொழியாளர் தான் ஆண்டுருக்காங்க அதிகமா. அதுதான் சொல்றேன். எனக்கு பின்னடைவு என்னன்னா, வெற்றி பெறாமல் இன்ன வரைக்கும் போகாமல் பின்னடைவு இந்த பிறமொழியாளர்கள் அதிகாரத்தில் இருப்பது, ஆட்சியாளராக இருப்பது, அதிகாரியாக இருப்பது. இந்த பாருங்க, இந்த 1 வருஷமா நடக்கா. இப்போ தேர்தல் 1 வருஷம் இருக்குது, ஆனால் இப்போவே கருத்து கணிப்புங்கிற பேரில் என் மக்களை மடைமாற்றி இவருக்கு தான் ஓட்டு போடுங்கிற மனநிலையை உருவாக்குவது. ஆனால் என் மக்களை தங்க தாம்பலத்தில் தாங்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவனுக்கு சாதிய சிந்தனை இருந்ததே இல்லை. சாதியை பார்த்து தான் ஓட்டு போட்டிருந்தா ஜெயலலிதா கருணாநிதி முதலமைச்சராக இருக்க முடியாது. ஜெயலலிதா எந்த சாதியில் இப்போ இந்த பிறந்தனால முதல்ல வன்னியரில் பிறந்தாங்களா, தேவரில் பிறந்தாங்களா, பல்லரில் பிறந்தாங்களா, எந்த சாதியில் இருந்தாங்க? கலைஞர் எந்த சாதியில் இருந்தார்? அப்போ சாதிக்காகத்தான் வாக்கு போட்டிருந்தா இவங்க முதலமைச்சராக இருக்க முடியாது, இல்லை. அப்போ என் மக்கள் என்ன பண்ணிட்டான்னா, அவனுக்கான ஒரு ஒரு தேவை இருக்குது, ஒரு விளம்பர தேவை. அன்னைக்கு நடக்க சிக்கல் என்ன, அவனுடைய வாழ்வாதாரம், அதை பார்த்து கொண்டது அந்த திராவிட அரசு. தமிழ்நாட்டு மக்களுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த பெருந்தன்மை இருக்கின்றது. அதாவது பொதுவான ஒருத்தரை தமிழ்நாடு முதலமைச்சர் கொண்டு வரணும்னு இருக்கு. ஆனா முதலமைச்சர் வரக்கூடியவங்க தமிழ்நாட்டு மக்களை அதுதான் இரண்டாம் தர மக்களா தான் பாக்குறாங்க. மறைமுகமா நம்ம இனம், மொழி, கலாச்சாரம், பண்பாடு திரும்ப சொல்ல வர்றது, என் மக்களை தாண்டி இங்க தலைமையேற்று வருகிறான் பாருங்க. ஒரு 10 ஆடு வருது, ஆடு மேய்க்கிறவன் என் கூட பிறந்த என் சித்தப்பா பெரியப்பா இருக்கான்னா, ஆமணக்கு செடியில கடிச்சிருமோன்னு பதறி துடிப்பான். ஏன்னா அதுக்கு வரப்பில் ஆமச்சல் இருக்கும், அந்த குட்டி தெரியாம போய் ஆமணக்கு தின்றுச்சுன்னா செத்து போயிடும். அதான ஒரு தலைவனுடைய இது. கிணறு பக்கத்துல இருந்தால் கிணத்து வாமடையில் இருந்துக்கிடும், அந்த குட்டி உள்ளே விழுந்துடக்கூடாது, ஆடு மாடு உள்ளே விழுந்துடக்கூடாது. அது எங்கே மேயன்னு பாதுகாப்புன்னு மேய்ப்பான். அதுபோல் நீ ஒரு மேய்ப்பாளன், ஒரு தலைவன்,
ஒரு கட்சி வழிநடத்துகிற உனக்கு ஒரு கொள்கை, உனக்கு ஒன்று கொடி, உனக்கு தத்துவம், உனக்கு ஒன்று கூட்டம் எல்லாமே இருக்குது. விடுதலை சிறுத்தை எடுத்துக்கிடுவோம், காங்கிரஸ் எடுத்துக்கிடுவோம், கம்யூனிஸ்ட் எடுத்துக்கிடுவோம், அதிமுக, திமுக எல்லாக்கண்டு தனி கட்சி, தனி கொடி, தனி கொள்கை எல்லாம் தனியாக இருக்குது. ஆனால் மக்களிடத்தில் மட்டும் ஏன் இந்த வேலையை செய்றீங்க? மக்களை தவறாக வழி நடத்துகிற ஒரு தலைவன் தான் இங்கே சரியாக இருக்கணும். தலைவன் சரியில்லாத போனது தான் பெரும் தரதலையாக இப்போ. சரியில்லாத தலைவனை தமிழ்நாட்டு மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்களே. இல்லை, அது எப்படி பார்க்கணும்? நீங்கள் இத்தனை பெரிய தலைவர்கள் இருக்காங்களா, என் மக்கள் திரும்ப திரும்ப அவனை நம்ம மண்ணில் உள்ளவன், நம்ம சொந்தக்காரன், நம்ம மாமா மச்சான் அப்படி தான் பார்க்குறான். நீ திமுகவோடைய ஆதரிக்க, இப்போ எடுத்துக்காட்டுக்கு அண்ணன் திருமாவளவனை வாங்கிக்கிறோம். அந்த மக்கள் தன் விடுதலையை நம்பி தன் அடிபட்டு கிடக்கிற தன் உரிமையை மறுக்கிற இந்த இடத்துல ஏதோ ஒரு அதிகாரம் பெறணுங்கிற துடிப்போடு இருக்கிற நம்ம மக்களை நீங்கள் திருமாவளவன் அண்ணன் எப்படி பயன்படுத்தணும்? அவங்களுக்கு தானே கூட நிற்கணும். ஆனால் அவங்களுடைய வாக்கை வாங்கி நீங்கள் ஸ்டாலினுக்கு கொண்டு போய் அடிமைப்படுத்துவது என்பது நீங்கள் எவ்வளோ பெரிய பிழையை செய்ய. 13 கட்சிகள் வாக்குகளை வாங்கி திமுக கொடுத்து ஆட்சி அமைக்க உதவுகிறது. இந்த 13 கட்சி இல்லாமல் இவர் இத்தனை ஆண்டுகளாம அடிமை இல்லாமல் தம்பி வேடனையும் கூட கூப்பிட்டாரு. 14ஆம் தேதி கூப்பிட்டாரு. வந்திருந்தா என்ன செஞ்சிருப்பீங்க? நேராக கூட்டு போய் ஸ்டாலின் காலில் அடமானம் அவரை காலில் விட வச்சிருப்பாரு. தம்பி பாடகர் வேடனை. அப்போ உங்களுக்கான நோக்கம் என்னன்னா, இன்னும் 10-20 கட்சி தொடங்கப்பட்டால் கூட ஸ்டாலினை கொண்டு போய் அடிமைப்படுத்துவது தான். இதுக்காக இந்த மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்தா. இப்போ என் மக்களை பிழை சொல்வதா, அண்ணன் தலைவர் திரும்ப பிழை சொல்வதா? பிழை 2 பேரும் இல்லை, அப்படி நீங்கள் பார்க்கக்கூடாது. என் மக்கள் நீங்க ஒரு தமிழர், நீங்க தனித்து போட்டிடுறீங்க. அதான் சொல்ற 2014 போட்டிடுறீங்க. இந்த 4 தேர்தலில் ஒரு 10 சட்டமன்ற உறுப்பினர், ஒரு 5 நாடாளுமன்ற உறுப்பினரை தமிழக மக்கள் உங்க கட்சி சார்ந்த வேட்பாளர் தேர்ந்தெடுத்திருந்தா அவங்க பயந்துருப்பாங்க. ஓகே, தமிழ் தேசியம் வளரப்போகுதுன்னு சொல்லி பயந்துருப்பாங்க. நம்ம உங்களால வெற்றி எண்ணிக்கை தொடங்க முடியலையே, அதனால அலட்சி போக்கி இருக்கின்றது. 4-5 சீட்ல வெற்றி சொல்றேன், பயப்படுவாங்க நினைக்கிறீங்க. படிப்படியா தான் வெற்றி போக முடியாது. ஒரே மட்டும் வெற்றி பெற முடியாது. அப்படி வெற்றி பெற்ற எம்ஜிஆர் மட்டும் தான். இல்ல, அந்த வெற்றியில தான் அவங்க பயப்படுவான்னு நினைக்கிறேன். 4-5 தேர்தல் அதிகாரத்துக்கு தான் சார், அதிகாரத்துக்கு எல்லாமே இருக்கு. ஆனா இப்போ அந்த 4-5 வேட்பாளர் வெற்றி பெறாமலேயே, நீங்க சொல்ல மாதிரி தேர்தல் வெற்றி பெறாமலே தினந்தோறும் பதறிக்கொண்டிருக்கு இந்த அரசு. தமிழ்ல உடம்புக்கு நடத்துன்னு சொல்லி போராடணும். தினந்தோறும் அறிக்கை வருது, தமிழில் தான் நடத்தப்படும். இப்போ ஆடு மாடுகள் மேற்பின் 10ஆம் தேதி அறிவிச்சிருக்கு. அரசு தெரிவிச்சுட்டு இருக்கா, என்ன செய்யணும்னு தெரியல. களத்தில் நிற்கிற அனைத்து விடயங்கள் எங்களை சீமான் வைக்கிற கோரிக்கையை அரசு எதிர்கொள்ள முடியலை. இந்த 4 நீங்கள் சொல்ல போல 4 பேர் ஜெயிச்சிட்டான், 5 பேர் ஜெயிச்சிட்டானா கூட அந்த பகுதி பிரச்சனையாக தான் கொண்டு போனதை இது ஒட்டுமொத்த பிரச்சனையாகவே கொண்டு போய் ஆட்சி அதிகாரத்தில் எம்எல்ஏவை சட்டமன்ற உறுப்பினரோ பாராளுமன்ற உறுப்பினராக வரல கூட தினந்தோறும் மக்களை கேள்வி வைக்கக்கூடிய, அரசை கேள்வி வைக்கக்கூடிய திறனை உருவாக்குறது நம்மளுடைய விண்ணகம். இன்னொன்று நீங்கள் சொல்வது போல் ஒருத்தர் 2 பேர் கட்டாயம் அங்கே ஒன்றுமே நடக்க போகிறது இல்லை. நம்ம பார்க்குறோம். குறைஞ்சது 25 பேர் 30 பேர் போனால் தான் அங்கே இடையில ஐயா விஜயகாந்த் கூட சொன்னார், ஒருத்தர் ஜெயிச்சுட்டு 2 பேர் போனார்னா அப்படி ஜெயிச்சுட்டு போகிற ஒரு கால் அப்படி உள்ளே கொடுப்பாங்க திமுக. ஏன்னா அங்கே இருக்கிறதுல படித்தவங்க, பண்பட்டவங்க, மக்களுக்கு சேவை செய்வலாம் அங்கே உள்ள இப்போ சட்டமன்றத்தில் இல்லை. கந்து வெட்டி கொலை செஞ்சவன், டாஸ்மார்க்கு மெயினாக வச்சுருக்கவன், கல்குவாரி வச்சுருக்கவன், செங்கம்மால் வச்சுருக்கவன், தாலி எடுத்தவன், சங்கிலி எடுத்தவன் தான் அங்கே உள்ள எம்எல்ஏவாக இருக்கான். நாங்கள் நாம் தமிழர் 4 பேர் போனாலும் கால் உள்ள தள்ளுவான். நாங்கள் அடித்தடி நடப்போம். விஜயகாந்த் சொன்னாங்க பாருங்கள், சட்டமன்றத்தில் வெறும் நாக்க துருத்தினார், மக்களுக்காக பேசலை. அவர் எவ்வளோ சிக்கல் அனுப்பிச்சாருன்னு நமக்கு தான் தெரியும். அப்போ உள்ளே போகும்போது பெரும் படையோடு போகணும். ஒருத்தர் 2 பேர் போனோம்னா எதிர்கட்சியா போனோம், ஆளுங்கட்சியா போகணும். இல்லைன்னா இவங்களோட நிற்கும் போது மக்கள் எப்படி பார்ப்போம்னா, உள்ளே போய் பேச மாட்டாங்க, வெளியே புறக்கணிச்சு சட்டப்பேரை புறக்கணிச்சுட்டு வந்துட்டாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஜனநாயக அமைப்பை கொண்டவங்களும் அவங்களுக்கு கிடையாது. நம்ம அவனோட தானே வளர்ந்துருக்கோம். இப்போ அங்கே நிற்கிறோம்லாம் யார் எம்எல்ஏ இருக்கலாம், யார் நமக்கு தெரியாது. அவங்க அதுக்கான ஆளே கிடையாது. மக்களுக்கான அவ்வளோ ஜனநாயக அமைப்பை கொண்டவனும் கிடையாது. அவன் என்ன பண்ணுவான்னா, எப்பவுமே இங்கே வெளியே செஞ்ச அதே கும்பலிசத்தை அங்கே பண்ணுவான். அப்போ அது எதிர்கொள்ளதுக்கு ஒரு வலிமையான அமைப்பாக போகணும். போனால் 50 பேர் 30 பேர் இல்லாட்டா 80 பேராக போகும்போது, எதிர்கட்சி தலைமைன்னு போகும்போது தான் நமக்கான அங்கே கோரிக்கை ஏற்கப்படும். நீங்கள் சொல்வதை போல் 4 சீட்டு 5 சீட்டு போனால் தான் அதிகாரத்தோடு எதையும் செய்ய முடியும். அது அல்ல, ஒருத்தரே இல்லாமல் நான் கூட பேச முடியும். இப்போ தினந்தோறும் பேசிக்கிட்டு இருக்கோம்ல, நீங்கள் பாருங்கள், தினந்தோறும் இந்த 5 ஆண்டுகளில் அது போராட்டம் நடத்தினாலே நம்ம கோரிக்கை எல்லாம் நிறைவேற்ற சொல்ல முடியாது. ஒரு சில கோரிக்கை நிறைவேற்றுவாங்க. அதிகாரம் தான் அத்தனையும் தீர்மானிக்கும். இப்போ நீங்கள் மற்ற கட்சிகளோட இருக்காங்க, 4-5 சீட்டு ஜெயிச்சாங்க, உள்ள என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அதுதான் நாங்க ஒரு அதிகாரம். அவங்களுக்கு நோக்கம் இருக்கு, ஆனா பேச முடியாது. அவங்களுக்கும் இப்போ அண்ணா வேல்முருகனுக்கோ காங்கிரஸுக்கோ விடுதலை சிறுத்தைக்கோ பேசணும் நோக்கம் இருக்கு. ஆனா பேசுது சபை ஏறாது, பேச விட மாட்டான். அதிகாரம் முழுக்க ஒரு பக்கம் குமிஞ்சிருக்கு. அப்போ இவங்களது 2 சீட்டு 3 சீட்டு 2 சீட்டை கையில் வச்சுட்டு தனக்கு அடிமையா வச்சிருக்கதான் வைக்கணும் தவிர இவங்களுடைய சொல்லு அங்கே எடுபடாது, பேச அனுமதிக்க மாட்டான். இது மக்கள் மத்தியில் என்னன்னா, ஜெயிச்சு 4 பேர் போயும் பேச முடியல, எதுக்கு புறக்கணிச்சு முடிஞ்சு வெளிப்படையான தன்மை என்னன்னா, போயிட்டு சண்டை போட்டு வெளிநடப்புன்னு வருவோம். வெளிநடப்புன்னு வரும்போது என்னன்னா, இவங்க ஏன் வெளிநடப்பு பண்ணிட்டு வராங்க?
மக்கள்கிட்ட வந்து நம்மளை ஒரு கேள்விக்குறியா இல்லைன்னா மக்கள்கிட்ட ஒரு செயலற்றவர்களாக நம்மளை ஒரு நிறுத்திடுவாங்க. ஏன்னா விஜயகாந்த் அப்படி தான் நிப்பாட்டினாங்க. எதிர்க்கட்சியாக இருந்தார், சட்டமன்றத்தில் ஜெயலலிதாவுக்கு திரும்ப திரும்ப சண்டை நடந்துகிட்டே இருந்தது. என்னவாச்சு? இவர் சட்டமன்றத்தில் செயலாற்ற முடியல, பேச முடியல, எதிர்க்கப்பட்டாலும் சண்டை விட்டு வெளியே வராரு. ஒரு கோபமான ஆளுக்காகவும் சட்டமன்றத்துக்கு பொருத்தம் இல்லாதவராகவும் ஒரு ஜனநாயக மாண்பு புரியாதவராகவும் மக்கள்கிட்ட அந்நியப்படுத்திட்டாங்களா? இது போன்ற வேலையை திமுக அழகாக செய்யும். ஜெயலலிதாவை சேலை உரிமை பண்ண வேலை, ஸ்டாலின் ஐயா சட்டையை கழட்டி போட்டு கிழிச்சிட்டு வந்த வேலை, இதெல்லாம் அவங்களுக்கு தெளிவான வேலை. இதையும் நம்ம கற்று உணர்ந்துருக்குறோம். அதுக்காக தேர்தலில் வந்து ஒருத்தர் வெற்றி பெற்றார், நாம் கட்சி உள்ளே போக மாட்டான்ல, போவோம். ஒருத்தர் போனால் கூட 200 வாரம் திணறுவான். அந்த வேலையும் நமக்கு தெரியும். ஆனால் 4 பேரோட தான் செய்யணும், 5 பேரோட தான் வெற்றி அடைஞ்சு செய்யணுங்கிறத நம்ம உள்ளே போகிற வரைக்கும் இங்கே நின்றுட்டு களத்தில் மக்களோட நிற்கலாம் அப்படிங்கிற துணிவும் நமக்கு இருக்குது. இப்போ கால்நடை மாநாட்டோட முக்கியத்துவம் என்ன சார்? அதுதான் முக்கியமான மிக புரிதான கேள்வி. சுதந்திரம் அடைந்த இந்தியாவில் நீங்கள் நல்லா பாருங்கள், 47க்கு பின்பாக இந்திய அரசியலமைப்பை கட்டமைச்சு, இந்திய மக்களுடைய தேவைகளை கட்டமைச்சு, அரசு நிர்வாகத்தை கட்டமைச்சு, அரசியல் அமைப்பை கட்டமைச்சு ஒரு கட்டமைப்பு நாட்டில் உருவாகும். அதில் முதலாவதாக அரச கட்டமைப்பில், அரசு வேலையில், எம்ப்ளாய்மெண்ட் வேலையாக எதை இந்த அரசு முதலாக அறிவிச்சிருக்கணும்? இராணுவத்தையா, போலீஸையா, இல்லை வாத்தியாரையா, ஆர்டிஓ, தாசில்தார், இதையா, கலெக்டரையா, எதை முதல்ல அறிவிச்சிருக்கணும்? இந்த காவல்துறை, இந்த கலெக்டரு, இந்த இராணுவம், இந்த போலீஸ், இந்த வாத்தியாரெல்லாம் இன்று எனது தேவைக்கு உருவானவங்க. மனித சமூகத்துக்கு இவங்க இல்லைனா கூட மனித சமூகம் இருக்கும். அது அடுத்த கட்ட நகர்வுக்கு, நாகரிகத்திற்கு, வளர்ச்சிக்குன்னு நீங்கள் கட்டமைச்சா கூட மனித சமூகத்தின் அடிப்படை நாகரிகத்திற்கு எது தேவை? உலக சமூகத்திற்கு நம்ம தமிழனை விட்டுருவோம். உலக முழுமைக்கு இருக்கிற மனிதனுக்கு அடிப்படை தேவை என்ன? ஒரு உணவு, உடை இருக்கு. முதல் உணவு. இந்த உணவை ஆண்டாண்டு காலமாக இந்த கலெக்டருக்கு, இந்த போலீஸுக்கு, இந்த வாத்தியாருக்கு, இந்த இராணுவத்திற்கு கொடுக்கறது யாரு? விவசாயிகள். நீங்கள் எடுக்கப்பட்ட இந்த எம்ப்ளாய்மெண்ட் சர்வீஸ் முதல்ல என்னவாக இருந்தாங்க? அரசு ஊழியர்கள் என்னவா, அவங்க குடும்பம் என்னவா இருந்தது? இல்லை, எல்லாமே ஆரம்பத்தில் விவசாயம் தான் இருந்தாங்க. அப்போ ஒரு கலெக்டர் இருக்காரு இல்லையா, ஒரு வீட்டில் ஆடு மாடு இருந்திருக்கும். ஒரு போலீஸ், ஒரு இராணுவத்தில் இருக்காரு இல்லையா, அவங்க அப்பம் பாட்டம் பூட்டம் தாத்தம் விவசாயம் பார்த்துருப்பான், ஆடு மாடு மேய்ச்சிருப்பான். அப்போது மனித சமூகத்தில் எங்கேயுமே, குறிப்பாக தமிழ்நாட்டில் எடுத்தா கூட, ஆடு மாடு இல்லாத, ஆடு மாடு சார்ந்து வாழாத குடும்பம் எதுவுமே இருக்க முடியாது. இன்றைக்கு வேணால் நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட்டில் காவல்துறை பெரிய ஒரு உயர் பதவி அடைஞ்சிருக்கலாம். ஆனால் இந்த சுதந்திரமடை இந்தியாவில் நீங்கள் அந்த ஆடு மாடு விவசாயத்தை நீங்கள் வந்து கணக்கிலே எடுக்கலை. ஏன் எடுக்கலை? இன்ன வரைக்கும் ஆடு மாடு மேய்ச்சம் என்னவா இருக்கான், விவசாயம் பார்த்தா என்னவா இருக்கான்? இது யாரோட பிழை? நீங்கள் தான் சொல்லுங்க, இந்தியா விவசாய நாடு, அமெரிக்கா நாடு படித்த நாடு, வளர்ந்த நாடு, லண்டன் பொருளாதாரத்தில் உள்ள நாடு. இந்தியா விவசாய நாடு தானே. நீ ஆடு மாடு மேய்ச்சவனுக்கு, விவசாயம் பண்ணவனுக்கு என்ன பண்ணியிருக்கணும்? அதெல்லாம் அடையாளப்படுத்தியிருக்கணும். முதலாக எம்ப்ளாய்மெண்ட் சர்வீஸில் ஆடு மாடு மேய்த்தவனுக்கும் விவசாயம் உழவு பார்த்தவனு தான் இருந்திருக்கணும். அரசு துறையாக அதுதான் இருந்திருக்கணும். இன்றைக்கி நீங்கள் மானியம் கொடுக்குறது இந்த சொல்லி வச்சுக்கூடாது. மானியம் கொடுக்குறது, ஊக்கத்தொகை கொடுக்குறது, இழப்பீடு கொடுக்குறது, அதுவல்ல. எனக்கு வேலையை கொடுத்துருக்கணும். ஆடு மாடு மேய்ப்பது அரசு வேலை, உழவு பார்ப்பது, விவசாயம் பார்ப்பது அரசு வேலை. விவசாய நிலம் இருந்தால் அவங்களுக்கு கூட்டு பண்ணை வச்சிருக்குது. இதுதான் முதலாக இருந்திருக்கணும். இது இருந்திருந்தா இவன் இடத்த விற்று கலெக்டர் ஆகிட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இவன் ஆடு மாடை விற்று போலீஸ் வேலைக்கு போகணும்னு அவசியம் இல்லை. இவன் இடத்த இருக்கிற கையெழுத்தை விட்டு தாசில்தார் விஓ ஆகணும்னு அவசியம் இல்லை. இருக்கிற விவசாயத்தையும் இருக்க ஆடு மாடையும் விற்று இவங்க ஒன்றுமொத்த இந்த விஓவுக்கும் தாசில்தாருக்கும் போலீஸுக்கும் போயிட்டான். ஊழல் மந்திரி. இயற்கை வளத்தை திமுக படிப்படி அழிச்சிட்டு வராங்க, அது ஒன்றும் உண்மைதான். கால்நடைகள்லாம் வந்து இப்போ குறைஞ்சி போச்சு, எல்லாம் குறைஞ்சிடுச்சு. அந்த மாநாடு வந்து இப்போ அவசியமான மாநாடு தான். ஸோ இன்னொரு விஷயம் வந்து இப்போ 2026 நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து எதிர்கட்சியாக உள்ள போவீங்க, நம்பிக்கை இருக்கு உங்களுக்கு? உறுதியாக நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த எம்ப்ளாய்மெண்ட் சர்வீஸ் அரசு ஊழியரை தாண்டி என் மக்களுக்கு இன்னைக்கு தேவை. ஒவ்வொரு தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் பாருங்கள் எவ்வளோ பெரிய பொருளாதாரம் ஆடு மாடு மூலமாக வருது, வணிகம் வருது. நீங்கள் இந்த நகரப்பகுதியில் போய் காப்பி, தூய பால் காப்பி கேட்குறோம், பாலில் வேணும்னு கேட்குறோம், நெய் கேட்குறோம், எங்கள் அண்ணன் கேட்குற மாதிரி கறி சப்பை கேட்குறோம். இதெல்லாம் எங்கேருந்து வரும்? காட்டில் எங்கேயோ நமது சித்தப்பன் பெரியப்பா அக்கா தங்கச்சி மேய்ச்சா தானே வரும். அதை இழிவாக பார்க்குறது இவ்வளோ பெரிய கொடுமை. இந்த நிலத்தில் முதலாவதாக அரசு, இப்போ நம்ம வைக்கிற மாநாட்டுடைய கோரிக்கை என்னென்னா, ஆடு மாடு மேய்த்தல் அரசு தொழில், விவசாயம் பார்ப்பது அரசு தொழில். கையெவ்வளோ நிலம் இருந்தால் கூட அது கூட்டு பண்ணை திட்டம் அரசு தொழில்.
அதுக்கு பிறகு தான் இந்த எம்ப்ளாய்மெண்ட் நேற்று வந்தது டாஸ்மார்க்கு. அதில் ஊற்றி கொடுப்பவனுக்கு நீங்கள் டாஸ்மார்க் அரசு வேலையாக வச்சுருக்கீங்கள. வீட்டில் கொசு இருக்கான்னு பார்ப்பாங்க பாருங்கள். புதுசில் நல்ல கொசுனான ஒரு 4 பெண்கள் வருவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்தில் அவங்க அரசு ஊழியர். இன்னும் தொடர்ச்சி அரசு பணியே வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இந்த போலீஸ், இந்த காவல்துறை, இந்த பஞ்சாயத்து, இந்த எல்லாருக்கும் சோறு போட்டு ஊக்கம் கொடுத்து பால் கொடுத்து முட்டை கொடுத்து கோழி கொடுத்து ஆடு மாடு கொடுத்து உணவு கொடுக்குற விவசாயி இன்ன வரைக்கும் இவங்ககிட்ட கையேந்தி கை கட்டி நிற்கிட்டே இருக்கான். அந்த இழிநிலையை போக்குவதற்கு தான் இந்த ஆடு மாடுகளுடைய மாநாடு. இது இந்தியாவில் இல்லை, உலகத்திற்கே மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கும். அதை நாம் மீண்டும் உருவாக்கம் பண்ணி இந்த நிலத்தில் இருக்கிற விவசாய நிலங்களையும் ஆடு மாடு மேய்த்தல் என்பது இழிவல்ல, அவமானம் அல்ல, அதுவும் பொருளாதாரம் அப்படின்னு. ஆடு படிச்சுட்டு ஒட்டகம் மேய்க்க போகிற, ஏன் படிச்சுட்டு நீ மாடு தான் கூட்டு பண்ணை திட்டம், கூட்டுமாக பண்ணை வச்சு பண்ணையில் மேய்க்க போகிறது, அந்த பொருளாதாரத்தை யார் பார்க்குறது? அதையும் வட இந்தியாவிலேருந்து தான் வந்து பார்க்கணுமா? அதை தடுப்பதற்கு தான் அந்த மாநாடு. அது ஆகச்சிறந்த வெற்றி பெறும்னு நம்புகிறோம். இந்த போது இது மாதிரியான திட்டங்கள் 2026 2024 எங்களுக்கு மாநில அங்கீகாரம் கிடைச்சது. 2026 மான தமிழருக்கு ஆட்சி அதிகாரம் கிடைக்கும் என்று நம்புகிறோம். என் மக்கள் தூய்மையான மக்கள் என்று போது எங்களை கைவிட மாட்டாங்க, உறுதியாக எங்களுக்கு வாக்களிப்பான் என்று நம்புகிறேன். இப்போ வந்து நாம் தமிழர் கட்சி வந்து எதிர்காலத்தில் எந்த கட்சியும் கூட்டணி அமைக்காது, தனித்தே தான் உறுதியாக கூட்டணிங்கிறத பேச்சே எனக்கு கிடையாது. ஓகே, உங்கள் விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். இவ்வளவு காலம் நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை கோட்பாடுகளை மக்கள் முன் கொண்டு சேர்த்த நிஜம் தொலைக்காட்சிகளுக்கும் ஊழியர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும். நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு அரசியல் ஆடுகளத்தில் மற்றொரு ஆளுமையோடு சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.